ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மூக்கல்ல குருமா தான். அது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே. இது வந்து பார்த்திங்கன்னா சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு, பூரிக்கு இதுக்கெல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அரைக்க வேண்டிய மசாலாலாம் பார்த்துப்போம். 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு 4-5 முந்திரி பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சோம்பு, பட்டை, லவங்கம் ஒரு 4, ஏலக்காய் ஒரு 2, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில்லு தேங்காய் பத்தை அதை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன வெங்காயம் அதை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா கூட இந்த சாம்பார் வெங்காயம் சொல்லுவாங்களா, அது கூட போட்டுக்கலாம். நான் என்கிட்ட அது இல்லை, அதனால் நான் பெரிய வெங்காயத்தையே கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுருக்கோம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காயிட்டோம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு நட்சத்திர சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம அதில் போட்டுக்கலாம். நல்லா பொரிட்டோம். நட்சத்திர சோம்பு இதெல்லாம் வந்து நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து உருவி வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். இது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 தக்காளி எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு 2 பச்சை மிளகாய் அதையும் போட்டுக்கலாம். போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா தக்காளி வந்து மசிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தக்காளி கூட போடுங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் நல்லா. இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு, நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஊற வச்ச கொண்டக்கடலையை இதில் கொட்டிடலாம். நான் வெள்ளை கொண்டக்கடலை எடுத்துருக்கேன். நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து அரைச்ச விழுது போட்டுக்கலாம். போட்டு அது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு கலரிக்கலாம். இப்போ வந்து நம்ம கடலை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மிக்ஸி கழுவின தண்ணியே இருந்தது, அது கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா கலரி குக்கர் மூடி போட்டு இதை வேக வச்சிடலாம். உப்பு காரம்லாம் இப்போயே செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது குக்கர் மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். குக்கர் மூடி போட்டாச்சு. இப்போ இது வெந்த உடனே பார்க்கலாம். இப்போ ஸ்டீம் இறங்கிட்டோம். நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், கடலெல்லாம் நல்லா வெந்திருக்கு. குழம்பு ரெடி. கடலை சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். நான் வந்து ஒரு 5-6 விசில் விட்டேன். நல்லா கடலை நல்லா வெந்துடுச்சு.
மூக்கடலை குழம்பு ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதில் கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.